ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சப்பாத்தி, இட்லி, தோசை இதுக்கேற்ற ஒரு நல்ல சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். டால் தான் செய்ய போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க இது செஞ்சு கொடுத்தோன்னா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இது செய்யறதுக்கு ஒரு கப் பாசிப்பயிறு பாசிப்பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இந்த பக்கம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி அதில் தேவையான அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதை போட்டு நல்லா கொதிய விட்டு எடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பு டாலில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பருப்பு குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இதை இறக்கிடலாம். நாங்கள் இதை சப்பாத்தி கூட தான் சர்வ் பண்ணோம். பாருங்கள், சைடில் சப்பாத்தியும் ரெடி பண்ணிட்டோம். பருப்பு டால் ப்ளஸ் சப்பாத்தி ரெண்டுமே வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமான இருந்தது. நீங்கள் இதை எது கூட வச்சு ட்ரை பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.